ஹரி ஓம். எல்லோரும் இன்புற்று இருப்பது நினைப்பதே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. இன்று விவாகம் 9 தமிழில் ஸ்ரீருத்ரம் மொழிபெயர்ப்பு பதம் பதமாக. அதற்கு முன்பு தீர்காயுஷ்மான் பவ, ஸ்திரீபிய தீர்க சுமங்கலி பவ, சர்வவியாதி நிவாரண பிராப்திரஸ்து, சர்வ ஐஸ்வர்யம் அபிவிருத்திர் பவத்து, சர்வமங்களானி பவந்து ததாஸ்து. இந்த 9வது வச்சனத்துடைய ரிஷி, ஸ்லோகத்துடைய ரிஷி சம்புதான். அவர் பேர் சம்புதான், ரிஷி சம்புன்னு கூறுகின்றார்கள். தேவதையும் சம்புதான், சிவனாவே இருக்கலாம். அனுஷ்டுப் சந்தஸ், சந்தஸ் ஸ்வரம் அனுஷ்டுப் சந்தஸ். காயத்ரி உஷ்ணுக்கு அனுஷ்டுப்பு, பிருஹதி பங்கி, திருஷ்டுப்பு ஜெகதி சப்தம். இதான் இது. ஸ்லோகத்தை சொல்லலாம். நமோ அஸ்து நீலக்ரீவாய சஹஸ்ராக்ஷாய மீடுஷே அதோயே அஸ்ய சத்வா நோஹம் தேப்யோ அகரம் நமஹ. நமோ அஸ்து, நமஹ அஸ்து. அஸ்துங்கிறது இருக்கணும். அஸ் தாத்துஹோ, லோட்லகாரம் இருக்கணும் கண்டிப்பாக. அது பிரதமா விபக்தியில் வருது. பவான் அஸ்து கூட சொல்லலாம். எல்லாரும் அவங்கெல்லாம் இருக்கணும், நமக பண்ணிட்டு இருக்கணும். நமோ அஸ்து யாருக்கு? நீலகிரீவாய. நீலக கிரீவக, கிரீவங்கிறது கழுத்துல இந்த பின்பட்ட கழுத்தும்பாங்க. பட் நீலகிரீவாய இவர் எல்லா கழுத்தையும், என்ன நீலகண்டன், அவர் விஷத்தை இங்கே இறக்கினதுனால நீலகிரீவாய. யாருக்கு? கு, 4ஆம் வேற்றுமை உருபு கு. சம்ஸ்கிருதத்தில் 4ஆம் வேற்றுமை, அதனால்தான் ராமாய, ராமனுக்கு. அதான் நீலகிரீவாய, நீலகிரீவனுக்கு. சஹஸ்ராட்சாய, அதுவும் அதேதான். சஹஸ்ர அக்ஷாக, 1000 கண்களுக்கு, அவனுக்கு 1000 கண் இருக்கு அவருக்கு. சஹஸ்ராட்சாய மீடுஷே, மீடக உஷா. அதனாலதான் 2 பதங்கள் வரதுனால உஷேன்னு வரும். அதை நான் சொல்லித்தரேன். மீடகங்கிறது என்ன? இக்த பிரத்யான்னு சொல்லுவாங்க. கிருதந்தத்தில் ஒரு ஃபார்மேட், ஒரு ரூபம் இருக்கு. இக்த பிரத்யா மீடகனா ப்ரோனோன், அதாவது நாமபதம்னு சொல்லிக்கலாம். நிறைய லிபரலாக, அதிகமாக, செழிப்பாக ஜலம் கொடுக்கப்பட்டவன். ஜலம் அதாவது நீர், ஜலம் தண்ணீர் கொடுக்கப்பட்டவன். எதற்காக? விவசாயத்திற்காக. அந்த ஸ்தானத்தில் தான், அந்த இடத்தில் தான், இடம் பொருள் ஆவிதான், அந்த இடத்தில் தான் இந்த மீடகங்கிற வார்த்தையை நாம் உபயோகப்படுத்த வேண்டும். சாதாரண அதிகம் நிறைய இருக்கு சம்ஸ்கிருதத்தில். மீடக உஷா. உஷாங்கிறது என்ன? காலை சூரியன், காலை உதயமாகின்ற அழகான, நிறைய பார்த்தோம் நம்ம சூரியனுக்கு. அவருக்கு எப்படி எப்படி தாமிரகலாம் வரணும். ஸோ அதனால உஷா, அதனால மீடுஷே எப்படி வருது? மீடக உஷே வருது. 2 பதம், மீடகம் குறிக்கிறது, உஷாவும் குறிக்கிறது. அதனால ஆக்காராந்த ஸ்திரீலிங்கத்தில் உஷா உஷே உஷாகன்னு வரும். ரமா ரமே ரமாகம், உஷா உஷே உஷாக. நமாம் ரமாம் ரமே ரமாக. நான் துத்தியா விபக்தி தான் எடுத்துக்கிறேன். அவனுக்கு பார்வதி பரமேஸ்வரவ் ஏன் சொல்றாங்க? ராமக ராமௌ, அதனால பரமேஸ்வரக அகாராந்த புருஷலிங்கம், அதனால பரமேஸ்வரவ். இங்க ஸ்திரீலிங்கம் உஷா, அதனால உஷேன்னு வந்துடும். த்வி வச்சனத்துல, தித்தியா விபக்தியில 2 இருக்கு. மீடுஷக, மீடகமும் உஷாவும் இருக்கு. அதனால மீடுஷே, உஷேன்னு வருது. உஷே இப்ப 2 பதம் புரிஞ்சுதா? மீடக நிறைய ஜலம் கொடுக்கப்பட்டவர், விவசாயத்திற்காக. ஏன்னா அவர் தலையிலிருந்து கங்கை வருது இல்லையா? கங்கை வரதுனால சிவனோட நிறைய வடக்கு நாட்டுல எல்லாம் கங்கைனால நிறைய விவசாயம் நடக்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பாகிஸ்தான் கூட நடக்கிறது. அதனால மீடுஷே அதோயே அஸ்ய சத்வா நோஹந்தேப்யோ அகரன் நமஹ. அத்தஹ, thereafter, பிறகு
இதனால அப்புறம் அதான் அர்த்தம். அத்தௌ ஏ யஹயௌ ஏ எவர்களெல்லாம், ஹூ ஆல் ஆங்கிலத்தில், யஹங்கிறது ஹூ யாரு, ஏ பகுவச்சனம். அதனால யாருக்கெல்லாம், அத்தௌ ஏ அஸ்ய ஆஃப் திஸ் இதனுடைய, இதம் சப்தம் அயம் இமௌ இமே இமம் இமௌ இமான அனேன இல்லைன்னா ஏனேன ஏனம் கூட வரும் துதியால. அயம் இமௌ இமே இமம் ஏனம் இமம் ஏனம் இமம் இமௌ இமான அனேன ஏனேன அனேன ஏனேன அப்படி வரும். அனேன ஆபியாம் ஏபியஹ அஸ்மை ஆபியாம் ஏபியஹ அஸ்மாத் ஆபியாம் ஏபியஹ அஸ்ய அனயோஹோ ஏனையோஹோ ஏஷாம் அஸ்மின் அனயோஹோ ஏஷு. இதனுடைய அஸ்ய அதோ ஏ அஸ்ய சத்வானஹ, சாத்வீகம் சத்தியத்துவம் இருக்கப்பட்டவன், த கான்கரர் அப்படின்னு சொல்ற மாதிரி கான்கர்டு கிரியாபதம். சத்வானஹ அதாவது சத்வானோகம் அப்படி வரும். சத்வானஹ அகம் நான், தேபியஹ அவர்களுக்கு, அதுவும் சதுர்த்தி விபக்தி தான். அகரம், இந்த அகரங்கிறது பெரிய வார்த்தை. கரங்கிறது கைகள். அகரம்னா கைகள் இல்லாம. எப்படிப்பா சிவனுக்கு கைகள் இல்லாம சொல்லித்தரேன், அர்த்தம் சொல்றேன். சிவலிங்கங்கிறது கைகள் இருக்கா? எல்லா கோவில்களிலும் சிவலிங்கத்துக்கு தான் நம்ம அபிஷேகம் பண்றோம். கண்ணு மூக்கெல்லாம் கிடையாது. ஆனா மகாவிஷ்ணுக்கோ இல்ல கணபதிக்கோ இல்ல கஜானனுக்கோ இல்லாட்டி போனா கார்த்திகேயனுக்கோ அவளெல்லாம் ரூபத்தை வச்சு நம்ம அபிஷேகம் பண்றோம் எந்த கோவில்லையும். ஆனா அகரம், இவருக்கு வந்து ஒரு கண்ணு கிடையாது, கைகள் கிடையாது. அகரம், அக்கரம்ங்கிறது கை. அக்கரத்தை, அந்த அவனை, இரண்டாம் வேற்றுமை ஐ, கைகள் இல்லாதவனைனா அதனால்தான் அந்த சிவலிங்கத்துக்கு அந்த ரூபத்தில், லிங்க ரூபத்தில் அவர்கள் அபிஷேகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கோவில்கள்லாம் அந்த மாதிரி கட்டப்படுகின்றன. அக்கரம் இந்த வாஜகத்தினால இருக்கலாம். நமஹ நமஸ்காரம். எவனுக்கு நமஸ்காரம் பண்ணோம்? சஹஸ்ர அக்ஷாய நீலகிரீவாய மீடுஷே, இதனுடைய அகரம், அக்கரனை, தேபியக அவர்களெல்லாம், தே தெம், அகம் நானோ. சோ நமோ அஸ்து நீலகிரீவாய சஹஸ்ராட்சாய மீடுஷே அதௌ ஏ அஸ்ய சத்வானஹ அகம் தேபியக தெம் ஃப்ரம் தெம் நமஹ வருது சிவனுக்கு. அதான் அர்த்தம். நமஹ நமஹ எல்லாம் இதுதான் இதனுடைய அர்த்தம். 9வது விவாகம் வச்சனம் இதோட முடித்துக் கொள்கிறேன். ப்ளீஸ் என்னுடைய சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பதிவு செய்யுங்கள். பதிவு செய்வீர்களே ஆனால் உங்களுக்கு தொடர்ச்சியாக இந்த இது வந்து கொண்டிருக்கும். அதுவரைக்கும் பூயாத் தாவத் சுபமங்கலம். ஹரி ஓம்.